பன்னீரஸ்ட்ட கேட்கணும். அதாவது இவர் சார் சொன்னதுங்கிறது, பொன்வில்சன் சொன்னதுங்கிறது வந்து ஒரு சிக்னல் கிடைச்சிருச்சு டிடிவிக்கு. அதுக்கு பிறகு தான் இப்படி வந்து வெளிப்படையான விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த சிக்னல் எங்கேருந்து வந்ததா புரிஞ்சுக்கிறது? அவர் வந்து விஜய்னும் அப்படியே கோடிட்டு காட்டினாரு. அதை விஜய்னு எடுத்துக்கலாமா, டெல்லின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவது விஜயும் வந்து டெல்லியினுடைய சிக்னல் தான். நீங்கள் அது தனி சிக்னல்லாம் இல்லை. நான் அது வந்து எல்லாம் ஒரே ட்ராக் தான். அது நான் என்ன சொல்ல வரேன்னா, கடந்த ஏப்ரல் மாதம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டது. அமித்ஷா வந்து உறுதிப்படுத்துகிறார். 5 மாதம் ஆகிறது. செப்டம்பர் ஆகுது, 5 மாதம் ஆகிறது. அவர்கள் ஆரம்பிக்கும் போதே இன்னும் பல கட்சிகள் வருவாங்க, இன்னும் பல கட்சிகள் வருவாங்கன்னு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ வெளியில் இருக்கிற பாமக கூட இன்னும் வந்து உறுதிப்படுத்தப்படல, வெளியில் இருக்கிற தேமுதிக கூட இன்னும் உறுதிப்படுத்தப்படல, வெளியில் இருக்கிற மற்ற அவர்களோட கூட்டணியிலிருந்து எந்த கட்சி இன்னும் உறுதிப்படுத்த முடியாமல் 2 கூட்டணி தான் இருக்குது. இப்போ பாஜக தலைமைக்கு என்ன ஒரு மிக முக்கியமானது என்னென்னா, இவரால் வந்து இன்னொரு வலிமையான கூட்டணியை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி அதற்கான தகுதியை இழந்து விட்டார். அவர் ஒரு பலவீனமான தலைவராக இருக்கிறாரு. அவரால் இந்த கூட்டணி வந்து வெல்ல முடியாது. அப்போ இந்த இடத்துல மரியாதைக்குரிய புகழேந்தன் சொன்னதில் ரொம்ப முக்கியமான கருத்தை நான் இதில் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை வந்து நீங்கள் வந்து வெளியே அனுப்பணும். அதுக்கு உள்ளே வந்து நிறையா வந்து உள்ளே வந்து அதிமுகவுக்குள்ளேயே அதற்கான எதிர்ப்பை வந்து உருவாக்கணும். இது வந்து பாஜகவினுடைய அஜெண்டா. நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து நாத்தாக்கா சீமான் வந்து பாஜகவினுடைய இன்னொரு விங்கு, விஜய் வந்து இன்னொரு விங்கு. இப்போ இவங்க எல்லாம் தனித்தனியாக செயல்படுவாங்க. இப்போ அதிமுகவோட ரோல் என்ன? இது ரொம்ப முக்கியமானது. அதிமுகவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஒரு அங்குலம் கூட முன்னேற்றம் காண முடியல. 5 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் கூட்டணிக்குள்ளே எவரையும் உள்ளே கொண்டு வர முடியல. அப்போ இவர் வந்து வீக்கான ஒரு லீடராக இருக்கிறாரு. இவரை வந்து கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே இவங்க வந்து நம்பலை. இன்னொன்று, இவர் வந்து 1 மாதமாக வந்து இப்போ வந்து பரப்புரை போய்கிட்டு இருக்கார்ல, பரப்புரையில் அது வீக் ஆகிட்டு தான் இருக்குது. எந்த இடத்துலையும் முன்னேற்றம் இல்லை, மக்கள் கூட்டம் இல்லை. அவர் வந்து தன்னைத்தானே வந்து ஒரு தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் முயற்சி பண்ணுறாரு. அதுவும் அங்கே வந்து மக்கள்கிட்ட செல்வாக்கு இழந்துட்டார். அப்போ பாஜக என்ன முயற்சி பண்ணுதுன்னா, நம்முடைய ஆள் யாராவது ஒருத்தரை போடணும் அப்படின்னு முடிவு பண்ணுது. அப்போ கடந்த 27ஆம் தேதி எல் முருகன், எனக்கு இது கருத்து நான் முரண்படுறேன். பாஜக தன்னுடைய ஆள் யாரையாவது போடணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக ஆள் இல்லைன்னு சொல்றாரா? சரி, அதாவது நேரடியாக RSS ஆளுங்க, அதுக்காக தான் சொல்ல வந்தேன். அவர் அதிமுக, அவருடைய ஆளு தான். மரியாதைக்குரிய ஊடகவியலாளர் கேட்டது ரொம்ப முக்கியமானது. எல் முருகன் அவர்கள் வந்து இந்த 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27 அவர் ஒரு கருத்து சொன்னார், ரொம்ப முக்கியமான கருத்து. அதிமுகவை RSS தான் இயக்குகிறது என்பது போல இதில் வந்து எந்த பொய்யும் இல்லை, அதுதான் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்றாரு. என்ன தவறு இருக்குன்னு சொன்னார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை அவரை பின்பற்றுகிறவர்களோ இதுவரை யாரும் மறுக்கவில்லை. இப்போ RSS தான் இயக்குகின்றது அப்படிங்கிறத எல்லாரும் ஒப்புக்கொள்கிறார்கள். அப்போ RSSனுடைய பின்புலத்தில் உள்ள ஒருவரை அதிமுக தலைமையை நம்ம வந்து போட்டு அதிமுக ரன் பண்ணணும், அந்த கம்பெனியை ரன் பண்ணணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து மிக முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது வாக்கு திருட்டு மூலமாக தான் பாஜக இன்னைக்கு மைனாரிட்டி அரசாக இருக்குது. அப்படி இந்த வாக்கு திருட்டு மூலமாக தான் ஆட்சிக்கு வருது. வாக்கை திருடி இன்னைக்கு ஆட்சி அமைச்ச ஒரு பிரதமர்னா இன்னைக்கு மோடி அவர்கள். அதை எதிர்த்து இதுவரை வந்து பேச முடியலை. யாரால? எடப்பாடி பழனிசாமியால் பேச முடியல. அதே போல் பல்வேறு பிரச்சனைகள். நீங்கள் வந்து 30 நாள் சிறையில் இருந்தால் நீங்கள் வந்து அவருடைய பதவியை ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற அதை பற்றி பேச முடியல. ஏனென்றால் இந்தியாவில் இருக்கிற அவ்வளோ அலிமாந்திரங்களுக்கு காரணமான பாஜக குறித்து எந்த கருத்தும் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் தன்னை வந்து கட்சிக்குள்ளே வந்து நுழைச்சி அவரை வந்து நெருக்கடிக்குள்ளாக்கி அவர் வெளிப்பிரச்சனையை பேச விடாமல் அவரை முடக்கி வச்சிருக்குன்னா பாஜக. அப்போ அதிமுக இன்னைக்கு வந்து என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னா, கழுத தேஞ்சி கட்டர்மான கதையா இன்னைக்கு வந்து எடப்பாடியினுடைய தலைமை வீக் ஆகிட்டு இருக்கு. அப்ப இதை மாற்றுவதற்கு முயற்சி செய்யறாங்க. இதை மாற்றினாதான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இதுதான் அமித்ஷாவுடைய செயல் திட்டம், இதுதான் மோடியினுடைய செயல் திட்டம். இதை பத்தி பேசினா வேங்க வயலை பத்தி பேசுறாரு. வேங்க வயலுக்கு இல்ல வந்து இருங்க, வேங்க வயலுக்கு இவங்க என்ன பண்ணா, வேங்க வயலுக்கு பின்புலம் இருக்கிற சாதி நுட்பம், சாதிய பாகுபாடு, சாதி வெறி எல்லாமே பாஜகவினுடைய வர்ணாசிரம சனாதன கோட்பாடு. அதை நடைமுறைப்படுத்த துடிச்சிட்டு இருக்காங்க. இவர் வந்து இங்க வந்து வேங்க வயலுக்கு பேசுறாங்க. வேங்க வயலுக்கு போராட்டம் நடத்திய கட்சி யார் கூட்டணி? கவர்மெண்ட் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? நீங்க அத பத்தி எதுவும் பேசாம நாங்க சொன்ன கருத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க.
உங்களால பதில் கண்டுபிடிக்க சொல்றதுக்கு முடியுதா நேர்மை சார்? இல்லாம வேங்கவேலை சார், பத்தி உங்களால பேசுறது, கண்டுபிடிக்க முடியுதா? கவினை பத்தி பேசுறது சார், உங்களுக்கு என்ன தகுதி சார், இருக்கு? என்ன அருகதை உங்களால இருக்கு? கண்டுபிடிக்க கவின் முடியுதா? ஆணவ படுகொலை சார், வாயை எப்பவுமே திறந்திருக்கீங்க. கேட்போம் சார். ஆணவ கேட்போம். படுகொலை மக்கள் ஏதாவது வாயை கண்டிப்பா திறந்திருக்கீங்க. கேட்போம் வெக்கம் இல்ல சார். உங்களுக்கு? மக்கள் பிரச்சனை ஆணவ கேட்போம். படுகொலை நீங்க ஏதாவது silent பேசிருக்கீங்களா? ஆ silent ஆணவ ஆ படுகொலை இருக்கணும். நடத்துறது உங்களுக்கு தேவை நீங்க MP சீட்டு, MLA உங்க சீட்டு. கட்சி திமுக என்ன நீங்க பண்ணாலும் அது வர்ணாசிரம கோட்பாடு ஆதரிக்கிறீங்க. வெக்கமே இல்லாம வந்து இங்க வந்து கவின் படுகொலை பத்தி பேசுறீங்க. என்ன சரி, அருகதை சரி, இருக்கு சரி, உங்களுக்கு? இதை கடந்து என்ன வந்துருவோம். தகுதி இதை கடந்து இருக்குங்க? வாங்க, இதை கடந்து பாஜக வாங்க. ஆணவ படுகொலை பத்தி சார், ஏதாவது பேசுறீங்களா ஒரு நீங்க? switch போட்டு- ஏதாவது கண்டிச்சிருக்கீங்களா? சார், ஏதாவது போராட்டம் திமுக switch நடத்துங்க. போட்டா வெக்கம் இல்ல? attention. அமித்ஷா, திமுக switch மோடி, போட்டா stand இந்த at கும்பல் ease எல்லாமே அப்படின்னு வந்து இன்னைக்கு பதில் ஆணவ சொல்ல படுகொலை முடியாது. ஆதரிச்சு பேசுறாங்க. அண்ணாமலை போன்றவர்கள், நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் தென் மாநிலங்கள்ல இருந்து, தென் மாவட்டங்கள்ல இருந்துட்டு அவனை தூண்டி விட்டு சரி, இருக்காங்க. வண்டியரசு உங்களுக்கு வெக்கம் இல்ல? இதை வந்து நீங்க வந்து வண்டியரசு வேற கூட்டணி எதுவும் விவகாரத்துக்குள்ள பேசிருக்கீங்க. வந்துருவோம். சார், ஓகே, இப்ப இது நாகராஜ். கடுமையா கண்டிக்கிறேன். தூண்டி விட்டதா ப்ரூவ் பண்ணுங்க. ஏங்க தூண்டி நீங்க விட்டதை தான் prove தூண்டி பண்ணுங்க. விடுறீங்க. நாகராஜ். ஆணவ படுகொலைகள் நீங்க தான் ஆதரிக்கிறீங்க. சரி. கண்டிச்சு நீங்க ஒரு தூண்டி போராட்டம் விடுறது நடத்துறீங்கன்னு நீங்க தான். சொல்லுங்க. சார், ஏங்க, ஒரு ஆதரி திமுக நீங்க switch ஓகே, அதை போட்டா கடந்து வாங்க. attention. ஒரு அறிக்கை திமுக கொடுத்து ஒரு switch போராட்டம் போட்டா stand நடத்துங்க. at ease. நான் இதை ஒரு வாபஸ் சுய வாங்குறேன். அரசியல் இல்லாத கட்சி விசிகாவுக்கு பாஜக பத்தி ஏங்க, பேசுறதுக்கு கும்பல் படுகொலை எந்த தனிப்பட்ட தனிப்பட்ட படுகொலை போக நடத்துற வேண்டாம், கட்சி தனிப்பட்ட- பாஜகங்க. சரி. பாலியல் தாலியே வன்கொடுமையில உள்ள ரேவணா தாலியே போன்றவர்கள் இருக்கிற சார், கட்சி சரி, பாஜகங்க. switch போட்டா நீங்க வண்டியரசு என்ன சார், வண்டியரசு சார், கட்சி? வண்டியரசு சார். என்ன கட்சி நடத்துறீங்க? வண்டியரசு. பயங்கரவாத stand at சம்பவங்களை ease. நடத்துற கட்சி சார், பாஜகங்க. திமுக switch தான் படுகொலைகள் விசிகா. நடத்துற கட்சி சார், பாஜக. ஒரு சார் மாட்டுக்கறி கட்சி வைத்திருந்தா அவ்வளவு சொல்லி பெரிய படுகொலை தலைவர், செய்யறது சார் வண்டியரசு, பாஜக. வண்டியரசு, இங்க அந்த கட்சி வந்துருவோம், உங்க இங்க நீங்க வந்துருவோம், MLA local ஆகணும், வந்துருவோம். உங்க MP ஆகணும்ன்றது இப்படி பண்ணாதீங்க. நாகராஜ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.